இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வர போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெபியுங்கள், தேவ வல்லமை வெளிப்படும். நீங்கள் இயேசுவையும் அவர் உங்களையும் நேசிப்பதால் நீங்கள் எடுக்கும் ஜெபம் வல்லமையாக இருக்கும். உங்கள் ஜெபங்களுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செவி கொடுக்கின்றார். இன்றைய நாளில் ஜெபியுங்கள், தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொரு நாள் ஜெபத்துக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிலளித்து கொண்டிருக்கின்றார். மகளே மகனே கலங்காத. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அழகான ஒவ்வொரு வாக்கு தத்தம். கண்களை மூடி நம்ம விவிலியத்தை திறக்கின்ற பொழுது நமக்காய் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுகள் அது இருக்குங்க. கண்டிப்பாக பைபிள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்களை மூடி மனசில் ஜெபிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்களேன். நமக்காய் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கும். ஆண்டவரே எனக்காய் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி நமக்கே நிச்சயமாக ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குங்க. உற்சாகத்தை கொடுக்க போகின்றது. ஆண்டவர் பேசும்போது அங்கு ஜீவன் இருக்கும். ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உற்று நோக்கி ஜெபிக்கின்ற வேளையில் அவர் நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகின்றார். மகளே மகனே கலங்காத. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம். நமக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு காத்துட்ருக்கு. அதை நோக்கி நம்ம பயணித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, எந்த ஒரு தடையும் வந்தாலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள போகின்றார். ஒருபோது நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. நம்புங்க, விசுவாசியுங்கள். நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நிலைமை மாறப்போகின்றது. அன்பானவர்களே, நாங்கள் ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவதையும் ஜெபிக்க வேண்டிய காரியங்களை எங்கள் உள்ளத்தில் வெளிப்படுத்துவதையும் உணர்கின்றோம். இப்பொழுது இதற்காய் ஜெபியுங்கள். இயேசு நம் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்ய காத்திருக்கின்றார். இது நடக்கப் போகின்றது. இந்த காரியத்தை செய்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வல்லமையை நம்ம மேலே இறக்க போகின்றார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே பட போகிறாருங்க. அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே நிரம்ப போகின்றது. நமக்குள்ளே பல மாற்றங்கள் வெளிப்பட போகின்றது. நான் எதற்காகவும் அழமாட்டேன், எதற்காகவும் நான் வேதனைப்பட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு கொண்டிருக்கின்றார். நீங்கள் இயேசுவையும் அவர் உங்களையும் உண்மையாக நேசிக்கின்றார். நீங்கள் இயேசுப்பாவை நேசிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, அவர் நம்மளை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றார். அதனால் தினந்தோறும் ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட போகின்றது. மகளே மகனே சோர்ந்து போகாத. சில வேளையில் நம் ஜெபிக்கின்ற ஜெபம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்குறாரா? நமக்கு பதிலளிப்பாரா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக பதிலளிப்பாருங்க. நம்பணும். அதான் சொன்னல, விசுவாசம் நிச்சயமாக இருக்கணும். நம்ம ஜெபங்கள் ஏசப்பா கேட்குறான்னு ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ளே ஃபஸ்ட் இருக்கணுங்க. நம்ம ஜெபிக்கின்றது ஜெபம் நம்ம வாழ்க்கையில் நடப்பதற்கு கண்டிப்பாக நம்ம மாற்றங்கள் கொடுப்பார் ஏசப்பா. அதனால் சோர்ந்து போகாதீங்க. முழு மனசோட முழு ஆன்மாவோட ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேளையும் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். மகளே மகனே அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை இப்போதே ஆவியின் பலனை எங்களுக்கு தருவீராக. எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி எப்படி ஜெபிப்பது என்று கற்றுத்தாரும் ராஜா. ஜெபிப்பதற்கான வார்த்தைகள், அதற்கான இருதயம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய அன்பு, மனதுருக்கம் ஆகியவற்றை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தயவாய் எங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்ற எல்லா காரியங்களிலும் வெற்றியை அருள செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்றும் உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்றும் அறிந்திருக்கின்றனப்பா. எங்களுக்கு செவி கொடுத்து பதில் தருவீர் என்று நம்புகிற ஆண்டவரே. அற்புதங்களை செய்வீராக. எங்கள் ஜெபங்கள் வல்லமைமிக்க ஜெபமாக இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிற இயேசப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு எப்போது இருப்பதாக, உம்முடைய அபிஷேகம் எப்போது எங்கள் மீது இருப்பதாக ராஜா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் உற்சாகமாக இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நோயாளிகளை தொட்டு சுகந்தாரம் வேண்டும் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்க. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மரியே வாழ்க.